அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் வாங்கவோ விற்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 10,047 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 51 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 6,248 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. இது 66 புள்ளிகள் உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஆனான் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 57 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 15% உயர்வு. அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி 7 திரம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 7.5% உயர்வு. ஹயா இன்சூரன்ஸ் 1 திரம்ஸ் 32 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. யுனைடெட் அரப் பேங்க் 1 திரம்ஸ் 30 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. அபுதாபி நேஷனல் பில்டிங் மெட்டீரியல் கம்பெனி 1 திரம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% உயர்வு. இன்றைக்கி அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுடாடெல் 47 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6% வீழ்ச்சி. ஃபீனிக்ஸ் குரூப் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. கல்ஃப் சிமெண்ட் கம்பெனி 87 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அபுதாபி நேஷனல் எனர்ஜி கம்பெனி 3 திரம்ஸ் 17 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% வீழ்ச்சி. இன்விக்டிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திரம்ஸ் 8 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். சுக்கூன் 4 திரம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 14% உயர்வு. அமலாக் ஃபைனான்ஸ் 1 திரம்ஸ் 77 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. ஸ்பின்னீஸ் 1 திரம்ஸ் 61 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.5% உயர்வு. ஏர் அரேபியா 4 திரம்ஸ் 98 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% உயர்வு. நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 திரம்ஸ் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4% உயர்வு. இன்றைக்கி துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி 5 திரம்ஸ் 82 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5.25% வீழ்ச்சி. நயீம் ஹோல்டிங் 1 திரம்ஸ் 60 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. கல்ஃப் நேவிகேஷன் கம்பெனி 2 திரம்ஸ் 51 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 2 திரம்ஸ் 55 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% வீழ்ச்சி. தப்ரீட் 3 திரம்ஸ் 10 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% வீழ்ச்சி. இன்றைக்கி யுஏஇ ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் சில கம்பெனிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ப்ரிசைட் ஹோல்டிங்ஸ் ஏஐ ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 21 ஃபில்ஸ். டார்கெட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 60 ஃபில்ஸ். ஏடிஐபிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 21 ஃபில்ஸ் 21 திரம்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 23 திரம்ஸ். எஃப்ஏபி ஃபர்ஸ்ட் அபுதாபி பேங்க் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17 திரம்ஸ் 72 ஃபில்ஸ். இதே ஃபேர் ப்ரைஸ் 19 திரம்ஸ். மோடான் ஹோல்டிங்ஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 39 ஃபில்ஸ். இதே டார்கெட் ப்ரைஸ் 3 திரம்ஸ் 55 ஃபில்ஸ். ஸ்பேஸ் 42க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 திரம்ஸ் 55 ஃபில்ஸ். இதே டார்கெட் ப்ரைஸ் 1 திரம்ஸ் 70 ஃபில்ஸ். இன்றைக்கி பொதுவாக கல்ஃப் மார்க்கெட் எல்லாமே ஒரு க்ரீனாகவே முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னா, சவுதி அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டிங்கை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இனி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சவுதி ஸ்டாக் மார்க்கெட்டில் வரும்ன்ற காரணத்தினால இந்த மோஸ்ட் ஆஃப் கல்ஃப் மார்க்கெட்ஸில் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவாகவே முடிவடைஞ்சிருக்கு. ராசல் கைமா பேங்க் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காகன்னா, அவங்களுடைய ஏஇடி திராம்ஸ் பேக்டு ஸ்டேபிள் காயின், அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பரூஜ் அவங்களுடைய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே ஏஐ ஆட்டோனாமஸ் ஆப்ரேஷன்ஸை வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா முன்னாமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ருவைஸ் ஃபெசிலிட்டியில் வந்துட்டு
அவங்களுடைய ஏஐ அட்டானமஸ் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃபைனல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில்னா SARB டீப் கேஸ் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அபுதாபிக்கு வெளியே ஆஃப் ஷோரில் ஒரு 200 மில்லியன் கேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 300,000 ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு வந்து கேஸ் சப்ளை பண்ண முடியும்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஒரு கான்ட்ராக்டில் வராங்க. ஸ்பின்னிஸ் மற்றும் வெயிட்ரோஸ் கம்பெனிஸுடைய அவங்களுடைய கமர்ஷியல் ஏரியாஸில் வந்துட்டு இனி வந்து பார்க்கிங் தான் வந்துட்டு இந்த பார்க்கிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும், மேனேஜ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 hours வந்து அவங்க பார்க்கிங் பண்ணுற கார்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டேரிஃப்ஸ் வந்து ஒரு மணி நேரத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிஹெச்எம் கேபிட்டல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து யுஏஇயில் உள்ள ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்துட்டு ஃபெடரேஷன் ஆஃப் யூரோ ஏஷியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் வந்துட்டு அவர் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் முதல் யுஏஇ ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணுற மூலமாக அவங்க வந்து ஓவராலாக இன்டர்நேஷ்னல் யூரோப் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்டில் உள்ள பெஸ்ட்டான ப்ராக்டிசஸ் எல்லாம் வந்து அவங்க இன்கார்பரேட் பண்ண முடியும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் INR அண்ட் AED இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.